இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். அம்மா இது செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிற காலம் போயிட்டு, எனக்கு வந்து கேரட் அல்வா சாப்பிடணும் போல இருக்குடா, செஞ்சு கொண்டு வான்னு சொல்லி அம்மா கால் பண்ணி சொன்னாங்க. அதனால சரி ஓகே கேட்டுட்டாங்களா, நல்லா ஸ்பெஷலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 கிலோ கேரட் எடுத்திருந்தேன். நல்லா வந்துட்டு தோலை சீவி கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பல்லா பார்த்து நல்லா எல்லா கேரட்டுமே துருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பாத்திரம் வச்சு 3 டீஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக உலர் திராட்சை, நல்லா உலர் திராட்சை வந்து உப்பி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் இன்னொரு டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம துருவி வச்சிருக்க கேரட் எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா நம்ம போடும் போது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல மாறும். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம பால் ஊற்றணும். நான் வந்து 1/2 லிட்டர் பால் ஊற்றிருந்தேன். நிறைய பால் ஊற்றணும். ஐயோ அது கிண்டுறதுக்கு லேட் ஆகுமே நம்ம யோசிக்க கூடாது. நம்ம எவ்வளோ பால் ஊற்றுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பால் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருந்தேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, அல்டிமேட்.